பித்தப்பை புற்றுநோய் காரணமாக இலங்கையில் சிகிச்சை பெற்று வந்த பின்னணி பாடகி பவதாரணி சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை இலங்கையில் உயிரிழந்தார். இந்நிலையில் விமானம் மூலம் அவரது உடல் சென்னைக்கு கொண்டுவரப்பட்டது. அவரது உடல் விமான நிலையத்தில் இருந்து அவரது வீட்டிற்கு கொண்டு செல்லப்படுகிறது. இலங்கையில் இருந்து சென்னை கொண்டுவரப்பட்ட பவதாரணியின் உடல் அவரது வீட்டிற்கு தற்போது கொண்டு செல்லப்படுகிறது. டி நகரில் உள்ள இளையராஜாவின் இல்லத்திற்கு பாடகி பவதாரணியின் உடல் கொண்டு செல்லப்படுகிறது. பவதாரணியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பிரபலங்கள் பலரும் இங்கு திரண்டிருக்கிறார்கள். இளையராஜா இல்லத்திற்கு கங்கை அமரன் மகன் பிரேம்ஜி, பாரதி ராஜா ஆகியோர் விரைந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். முகேஷ், விமான நிலையத்தில் இருந்து அவரது உடல் அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்ல புறப்பட்டு விட்டதா? விவரம் என்ன? பவதாரணியின் உடல் இன்று ஒரு 30 நிமிடத்துக்கு முன்பாக சென்னை விமான நிலையம் வந்தடைந்தது. விமானத்தில் வந்த இளையராஜாவும் யுவன் சங்கர் ராஜாவும் பயணிகள் செல்லும்படியாக வெளியில் வந்தனர். பவதாரணி உடல் என்பது சரக்குகள் வெளியில் அனுப்பக்கூடிய வாயில் வழியாக வெளியில் கொண்டு செல்லப்படுகிறது. தற்போது அந்த டாக்குமெண்டேஷன் நடைமுறைகள் முடிந்த பிறகு இறுதி உலகம் செல்லக்கூடிய வாகனத்தில் பவதாரணியின் உடல் ஏற்றப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து அண்ணா சாலை வழியாக டி நகரில் இருக்கக்கூடிய அவர் இல்லத்திற்கு உடல் கொண்டு செல்லப்படுகிறது. உடலை பெற்றுக் கொள்வதற்காக விமானத்தில் வந்திருந்த யுவன் சங்கர் ராஜா, அதேபோல் சென்னையிலிருந்து வந்திருந்த சகோதரர் கார்த்திக் ராஜா மற்றும் பிரேம்ஜி வெங்கட் பிரபு ஆகியோர் வந்திருக்கிறார்கள். அதே போல அவரது அண்ணன் இளையராஜா அவர்களின் சகோதரர் மகளான வாசுகி பாஸ்கரும் உடலை பெறுவதற்கு வந்திருந்தார். உடலில் வந்த பெட்டியை பார்த்தவுடன் வாசுகி பாஸ்கர் கதறி அழும் காட்சிகள் ஒரு 500 மீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய நமக்கே பயங்கர சத்தமாக கேட்டது. அந்த அழுகையை நிறுத்த முடியாமல் பவதாரணியின் உடலை இறுதி ஊர்வலம் செல்லக்கூடிய வாகனத்தில் ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஓரிரு நிமிடங்களில் பவதாரணியின் உடலானது விமான நிலையிலிருந்து வெளியில் புறப்பட்டு அண்ணா சாலை வழியாக தியாகராயன் இருக்கக்கூடிய அவர் இல்லத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அதன் பிறகு 5 மணி அளவில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்படுகிறது. 5 மணி அளவில் பொதுமக்களின் பார்வைக்காக பவதாரணியின் உடல் வைக்கப்பட இருக்கிறது. பிரபலங்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக இளையராஜாவின் வீட்டில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? இளையராஜாவின் வீட்டில் கங்கை அமரன் மகன் பிரேம்ஜி அந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றன. அதே நேரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் நேரில் அஞ்சலி செலுத்துவதாகவும் கூறப்படுகிறது. திரையுலகை சார்ந்தவர் என்ற அடிப்படையில் திரையுலகை சார்ந்தவர் மட்டுமல்லாமல் இசை குடும்பங்களை சார்ந்தவர்களும் அதே போல பொதுமக்களும் அஞ்சலி செலுத்துவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக கூறுகிறார்கள். இதுவரை அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அதன் பிறகு சொந்த ஊருக்கு எடுத்து செல்வதற்காகவும் தெரிகிறது. இதற்காக சொந்த ஊரில் அவரது உடலுக்கான இறுதி சடங்குகளை மேற்கொள்வதற்கான படிகளை செய்வதற்காக அவர் தந்தையிலே இசைஞானி இளையராஜா மதுரை மூலமாக தேனிக்கு செல்வதற்கு மதுரை சென்று கொண்டிருப்பதாகவும் கூறுகிறார்கள். இளையராஜாவின் இல்லத்தில் எவ்வளவு நேரம் பொதுமக்களின் அஞ்சலிக்காக பவதாரணியின் உடல் வைக்கப்பட இருக்கிறது முகேஷ்? எவ்வளவு நேரம் வைத்திருப்பார்கள் என்ற விவரங்கள் இதுவரை கூறப்படவில்லை. குறிப்பாக 5 மணியிலிருந்து பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்படும் என்றுதான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் பொதுமக்கள் கூட்டத்தை பொறுத்தும் காவல்துறை விதிக்கின்ற நிபந்தனைகள், அதே போல ஊருக்கு கொண்டு செல்ல தேனி மாவட்டத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அதற்கான பயண நேரம் அனைத்தையும் கருத்தில் கொண்டு இரவு நேரத்தில் செல்லும் பொழுது போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் வாகனம் செல்வதற்கு எந்த இடையூறு இல்லாமல் கொண்டு செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேண்டும். எனவே அந்த நேரத்தை கணக்கிட்டு அதிகாலையில் ஊரில் சென்று சேரும் வகையில் நள்ளிரவில் புறப்படலாம் என்று தெரிகிறது. பெருமளவில் 9 மணி அல்லது 10 மணி வரை பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என்றுதான் கூறுகிறார்கள். தற்போது வரை அவர்கள் குடும்பத்திலிருந்து இதுவரை எந்த தகவலும் எவ்வளவு நேரம் வைக்கப்படும் என்ற விவரங்கள் வெளியிடப்படவில்லை என்றாலும் வீட்டுக்கு சென்ற பிறகு எவ்வளவு நேரத்தில் எவ்வளவு நேரம் அஞ்சலி செலுத்துவதற்கு அனுமதிப்பார்கள் என்பது தொடர்பாக விவரங்கள் தெரிய வரும். குறிப்பாக தற்போது வாகனம் வெளியில் வரக்கூடிய நேரடி காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர்கள் அஸ்வினும் கேசவனும் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விமான நிலையத்தில் இருந்து அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்வதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? மேலும் இவரது இறுதிச் சடங்கு எப்போது எங்கு நடைபெற இருக்கிறது?
விமான நிலையத்தில் தற்போது புறப்பட்டிருக்கக்கூடிய அவரது இறுதி உடலானது அவர் ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய அவர் வீட்டில் சென்று செல்வதற்கு பெருமளவில் 45 நிமிடம் முதல் 1 மணி நேரம் ஆகலாம் என்று கூறப்படுகிறது. இன்று விடுமுறை நாள் என்பதால் போக்குவரத்து நெரிசல் என்பது ஒரு இல்லாத நிலைதான். எனவே ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாகவே அவரது இல்லத்தை சென்றடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. போக்குவரத்து காவல்துறையினும் இந்த வாகனம் கிளம்பிய நேரம் முதலே வந்து போக்குவரத்து காவலர்கள் வந்து அதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். போக்குவரத்து வாகனமும் வந்து பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே போக்குவரத்தை சீர் செய்யும் பட்சத்தில் வந்து ஒரு அரை மணி நேரத்திற்குள் தீனார் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு சென்று சேர்ந்துவிடும் என்றுதான் கூறப்படுகின்றது. அவருடைய இல்லத்தில் தற்போது வரை பிரபலங்கள் யார் யாரெல்லாம் குழுமி இருக்கிறார்கள்? தற்போது விமான நிலையத்திலிருந்து கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா உள்ளிட்டோர் வந்து விமான நிலையத்திலிருந்து கிளம்பி இருக்கிறார்கள். வீட்டை பொறுத்தவரை பிரேம்ஜி வந்து அவர் வீட்டில் ஏற்பாடுகளை செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அங்கிலும் பிரபலம் உடல் வந்தவுடன் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டவுடன் பிரபலங்கள் வந்து நேரில் அஞ்சலி செலுத்துவார்கள் என்றும் கூறப்படுகிறது. இறுதிச் சடங்கு எப்போது நடைபெற இருக்கிறது, எங்கு வைத்து நடைபெற இருக்கிறது முகேஷ்? இறுதி சடங்குகள் வந்து சென்னையில் இளைஞர் அவர் மரணம் இருந்தாலும் சென்னையில் வந்து அவர் வசதி வீடு என்ற அடிப்படையில் வந்து இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இளையராஜா பிறந்த ஊர் என்ற அடிப்படையில் வந்து அவர் சொந்த ஊருக்கு, தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவர் சொந்த ஊருக்கு வந்து கொண்டு செல்ல இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். பரமேஸ்வரம் கொண்டு செல்கிறாரா அல்லது குமுளி அருகே வந்து இறுதி சடங்குகளை செய்ய இருப்பதாக கூறுகிறார்கள். அங்கே கொண்டு செல்லப்படுகிறார்களா என்பது இன்னும் சற்று நேரம் குடும்பத்தினர் தரப்பில் தெரிவிக்கப்படும். பெருமளவில் இருந்து இறுதி சடங்குகள் சொந்த ஊரில் நடத்துவதற்கான திட்டமிடப்பு இருக்கிறது. நாளை இறுதி சடங்குகள் அனைத்தும் நடத்தி முடிக்கப்படும் என்றும் அவரது குடும்பத்தினரும் உறவினர்களும் தெரிவிக்கிறார்கள். பவதாரணி இதுவரை திரைத்துறையில் கடந்து வந்த பாதைகள், அவர் பெற்ற விருதுகள் குறித்து நினைவு கூறலாம் முகேஷ். பவதாரணியை பொறுத்தவரை இசைஞானி இளையராஜாவின் 2வது வாரிசாக பிறந்தார். குறிப்பாக வந்து பிரபுதேவா படத்தின் மூலம் பாடகியாக அறிமுகமான பவதாரணி தேசிய விருது வரை பாரதி என்ற தமிழ் படத்தில் பாடிய பாடலுக்காக தேசிய விருது பெற்றிருக்கிறார். முக்கிய பாடல்கள் வந்து அதிக அளவில் பாடவில்லை என்றாலும் அவர் பாடிய பாடல்கள் எல்லாமே மக்களை கவரும் வகையிலும் மனதை கவர்வதற்காக பெருமளவிலான பாடல்கள். இலங்கையில் பின்னணி பாடகி பவதாரணியின் உயிர் பிரிந்தது. இந்நிலையில் இலங்கையில் இருந்து விமானம் மூலம் அவரது உடல் சென்னை விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டு தற்போது தியாகராய நகரில் உள்ள இளையராஜாவின் வீட்டிற்கு அவரது உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக 5 மணிக்கு வைக்கப்பட இருக்கிறது. விமான நிலையத்தில் இருந்து தற்போது புறப்பட்டு தியாகராய நகரில் உள்ள இளையராஜாவின் வீட்டிற்கு தற்போது அவரது உடல் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. பிரேம்ஜி, மனோஜ், பாரதிராஜா ஆகியோர் இளையராஜா வீட்டில் அங்கு இருக்கிறார்கள். பொதுமக்கள், பிரபலங்கள், தலைவர்கள் வருகையொட்டி அங்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன.